ரெட்டி மன்னர்களின் வரலாறும் பாரம்பரியமும். நூல் வெளியீட்டு விழா. அன்பும் மரியாதையும் மிகுந்த ரெட்டி சகோதரர்களே. சகோதரிகளே, இன்று மார்ச் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம் அனைவருக்கும் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க நாளாகும். நம் பெருமைமிகு சமூகத்தின் 2000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றையும் வீர பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் ஹிஸ்டரி அண்ட் லெகசி ஆஃப் ரெட்டி கிங்ஸ் என்ற ஆங்கில நூல் வெளியீட்டு விழாவிற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். நம் சமூகம் குறித்து 40 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வந்த தஞ்சை தம்பு அவர்கள் எழுதிய இந்நூல் வெறும் எழுத்துப் பதிவு அல்ல. அது நம் இனத்தின் அடையாளம், மரபு, மரியாதை மற்றும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் மறுவெளிப்பாகும். இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் நமது பெருமைக்குரிய தமிழ்நாடு ரெட்டி ஜனசங்கத்தின் தலைவர் மகாராஜஸ்ரீ திரு இரா. ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள். அதை பெற்றுக்கொள்வதில் பெருமை கொள்பவர் அகில இந்திய தெலுங்கு கூட்டமைப்பின் தலைவர், நம் சமூகத்தின் மூத்த தலைவரான டாக்டர் சி. எம். கே. ரெட்டி அவர்கள். ஆசிரியர் தஞ்சை தம்பு அவர்கள் பல்வேறு வரலாற்று ஆதாரங்கள், நூல்கள், ஆய்வுக் கட்டுரைகள் ஆகியவற்றை ஆராய்ந்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை. நம் சமூக வரலாற்றை ஒருங்கிணைக்க ஒரு ரெட்டி குல வரலாற்று ஆய்வு மையம் என்ற வாட்ஸ்அப் குழுவையும் தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளாக உங்களின் கருத்துக்கள், ஆதாரங்கள், தகவல்கள் ஆகியவற்றை சேகரித்து இந்த மாபெரும் பணியை நிறைவேற்றியுள்ளார். இந்த முயற்சியில் பங்களித்த ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் உறுப்பினருக்கும் நம் சமூகத்தின் இதயபூர்வமான நன்றிகள். இந்த ஆங்கில நூலை துல்லியமாக மொழிபெயர்த்து உள்ளடக்கங்களை சரிபார்த்து உதவிய பிரபல இதய நிபுணர் டாக்டர் கே. ஹர்ஷ்வர்தன் ரெட்டி அவர்களுக்கும் பேராசிரியர் டாக்டர் ஆர். ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நூலை பாராட்டி வாழ்த்தியவர்களான புதுச்சேரி வழக்கறிஞரும் டேக்போன் தலைவருமான திரு எம். வி. வைத்தியலிங்கம் அவர்கள், டாக்டர் ஸ்ரீகாந்த் ரெட்டி அவர்கள், ரெட்டி முரசு இதழின் ஆசிரியர் திரு டி. எஸ். கந்தசாமி ரெட்டியார் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் வி. ராமராஜ் அவர்கள் மற்றும் லயன் வி. ரவிச்சந்திரன் ரெட்டியார் ஆகியோருக்கும் எங்கள் நன்றிகள். இந்நூல் உருவாகுவதற்கு பொருளாதார ஆதரவு வழங்கிய திரு ஜே. திலகர் ரெட்டியார் அவர்களும் அவரது துணைவியார் திருமதி வீரலட்சுமி ரெட்டி அவர்களும் செய்த உதவி நம் சமூகத்தின் நன்றிக்குரியது. நூலில் இடம்பெற்றுள்ள முக்கிய வரலாற்று குறிப்புகள். ரெட்டி இன மன்னர்கள் தோற்றம் எங்கே என்பதற்கு விடை. கொங்கு நாடு என்கின்ற தமிழ் பகுதியில் 1800 வருடம் முன்பு சிலப்பதிகார சங்க காலத்தில் ஏற்பட்டதாக 1950ஆம் ஆண்டு மதராஸ் அரசின் கெசட் அறிவிப்பும் 1878ஆம் ஆண்டு வெளியான திருவாங்கூர் வரலாறு நூல் சென்னை ஹிகின்போதம்ஸ் வெளியீடும் ஆந்திரத்தின் பாலகாணி கோபால ரெட்டி எழுதிய ரெட்டி ராஜ கேஜம் நூலும் மிக தெளிவாக சொல்கிறது. ரெட்டிகளின் பூர்வீகம் கொங்கு நாடு என்றும் இன்று ரெட்டி என்று இருப்பவர்கள் அனைவருமே தமிழர்களே என்றும் உறுதியாக சொல்கிறது. வரலாற்று உண்மைகளை கேட்க தயாரா? சொல்கிறேன் கேளுங்கள். கி. பி. 2ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை கங்கர் வம்சத்தைச் சேர்ந்த ரெட்டி குலத்தினர் சேர குட்டன்களை வென்று கொங்கு தேச ராஜாக்கள் ஆனார்கள். கிபி 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சேரர்கள் மீண்டும் ரெட்டிகளை வெற்றி பெற்றதால் ரெட்டிகள் கொங்கு நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு இடம்பெயர்ந்தனர். ஒரு பெரிய குழு தர்மபுரி, ஓசூர், பெங்களூரு பகுதிகளில் கங்க தேசம் என அரசமைத்து தர்மபுரி அருகே தட்டூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். அங்கு அதியமான் முன்பே ஆட்சி செய்திருந்தார். இந்த பகுதி தான் ரெட்டிகளின் ஒரு மையப் பகுதியாக பல 100 வருடங்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றது. மற்றொரு குழு கிபி 500 பின் கீழே கங்கர்கள் என கலிங்கம் மற்றும் ஆந்திர பகுதிகளை கைப்பற்றி கட்டாக்கில் சூரியனார் கோயில், பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்ற பல்வேறு புகழ்பெற்ற கோயில்களை கட்டியது. மேலை கங்கர்கள் கிபி 800களில் இராஷ்டிரகூட என்ற பேரரசை நாசிக்கில் நிறுவி குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளை ஆண்ட மாபெரும் பேரரசாக விளங்கியது. இவர்கள் உதவியால்தான் சோழர்கள் தலை எடுத்தனர். கி. பி. 400க்கு பின் சேலம், ஆத்தூர், தென் ஆற்காடு, வட ஆற்காடு, செங்கல்பட்டு, சென்னை, திருப்பதி, நெல்லூர் போன்ற பகுதிகளில் பண்டநாடு, போக்கநாடு, தேசுவநாடு ரெட்டிகள் என்ற பெயர்களில் சிறு அரசாட்சிகளை அமைத்தனர். தனியரசாகவும் விளங்கினர். பல்லவர் ஆட்சி காலத்தில் 8ஆம் நூற்றாண்டு அவர்கள் அரசவையில் அப்போது சிற்றரசாக இருந்த இரட்டர்கள் எனும் ரெட்டிகள் உடன் யாதவர்களும் இணைந்து அரசவையில் தெலுங்கில் பாட்டு பாடினர். இராஷ்டிரகூடர்களான ரெட்டியார்கள் இல்லையென்றால் பிற்கால சோழர்களின் ஆட்சியே தென்னாட்டில் மலர்ந்து இருக்காது. அவர்களின் உதவியால்தான் சோழர்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது. தென்னாட்டில் பிற்கால சோழர்களில் மிகப் பிரசித்தி பெற்ற ராஜராஜனும் ராஜேந்திரனும் கூட இருந்திருக்க மாட்டார்கள். உறவாகவும் போராகவும் பல 100 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தவர்கள் சோழர்களும் இராஷ்டிரகூட ரெட்டிகளும். அதனால் இருவருமே சோழர்கள் என்றும் ரெட்டிகள் என்றும் ஒரே குலமாக தான் அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். இன்றளவும் அப்படியே ரெட்டியார்களாக இருந்து வருகிறார்கள். 9ஆம் நூற்றாண்டில்
பல்லவர் ஆட்சி முடிந்தபின் சோழர்களுடன் இணைந்து தெலுங்கு சோழர்கள் என அழைக்கப்பட்டனர். தொண்டை நாட்டை காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர். தெலுங்கு சோழ வம்சம் பின்னர் 13ஆம் முதல் 14ஆம் வரை உள்ள நூற்றாண்டுகளில் ராயலசீமா மற்றும் ஆந்திரத்தில் சென்னை அருகில் உள்ள கூடூர் ரெட்டிகள் கொண்டவீடு வேம ரெட்டி வம்சம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக ஒரிசா முதல் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிகளின் வீரப் பரம்பரை ஆட்சி நடைபெற்றது. அதனை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் விஜயநகர மன்னர்கள் தான். தென் தமிழ்நாடு 14ஆம் நூற்றாண்டில் நெல்லை பகுதிக்கு சென்ற ஒரு சிறு குழு ரெட்டியாபுரம் மன்னர்களாக விளங்கி சேரர்களை எதிர்த்து வெற்றி பெற்று வீரமான ஆட்சியை நெல்லை சீமையிலே நெறியுடன் செய்து வந்தார்கள். நெல்லை ரெட்டியார்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் விஜயநகர அரசின் படைவீரர்களாக இருந்த மதுரை நாயக்கர்கள் தான். அன்புடையீர், இந்த நூல் வெறும் வரலாற்று பதிவு அல்ல, அது நம் சமூகத்தின் சுயமரியாதை சின்னம். நம் இளைய தலைமுறைக்கு தங்கள் வேர்களை அறிய வழிகாட்டும் ஒளிக்கோப்பாகும். ஒன்றுபட்டால் உயர்வு என்பதற்கான சான்றாகும். நாம் கடந்த காலத்தை அறிந்தால் தான் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இந்த நூல் அதற்கான முதல் படி. நன்றி, வணக்கம்.